சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. போன பதிவில் நம்ம சிவபுராணத்தோட 65 வரிகளை பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம சிவபுராணத்தில் 66 முதல் 71 வரிகளுடைய பாடல் பொருள் விளக்கங்களை பார்ப்போம். பேராது நின்ற பெரும் கருணை பேர் ஆரே ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே. பொருள்: பேராது, பேர்த்து எடுக்கப்படாது, பேராறு பெரிய நதி, ஆரா தெவிட்டாத, அளவில்லா பெம்மானே எல்லையில்லாத பெருமானே. விளக்கம்: அன்புக்கும் அருளுக்கும் என்ன வேறுபாடு? அன்பு என்பது தொடர்புடையவர்கள் மேல் கொள்வது, அருள் என்பது பொதுவாக அனைத்து உயிர்கள் மேலும் கொள்வது. இறைவன் தன்னை வழிபடுபவர்கள் மேல் மட்டுமல்ல, எல்லா உயிர்கள் மேலும் அன்பு செலுத்துபவன். குற்றம் நிறைந்த என் நெஞ்சினில் என்றும் பிரிந்து போகாது நிலைத்திருக்கிற கருணை வள்ளல் நீ. கங்கா நதியின் மூலம் உன் கருணையை நீ விளக்குகின்றாய். தெவிட்டாத அமிர்தம் நீ. அளவில்லா பெம்மானே. அளவு என்பது மனிதன் வைத்து கொண்டது. காலம், பருமன், நீள அகலங்கள், நிற அளவுகள் என்று எல்லாம் மனிதன் தன் வசதிக்காக வைத்து கொண்டது. இறைவன் இந்த அளவுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அவனை கால அளவில் அடைக்க முடியாது. எப்போது தோன்றினான், எப்போது முடிவான் என்று அளந்து சொல்ல முடியாது. அளவில்லாத ஒன்றை மனித மனம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஒரு நாள் கடலில் உள்ள ஒரு ஆமை கிணற்றுக்குள் இருக்கும் இன்னொரு ஆமையை சந்தித்தது. அப்போது கடல் ஆமை கிணற்று ஆமையிடம் சொன்னது, நான் கடலிலிருந்து வருகிறேன் என்றது. கிணற்று ஆமை: கடல் எப்படி இருக்கும்? கடல் ஆமை: கடல் இந்த கிணறு மாதிரி தான், ஆனால் ரொம்ப பெரியது என்றது. கிணற்று ஆமை ஒரு கரையில் இருந்து கிணற்றின் மத்திய பாகம் வரை தவ்வியது. இவ்வளோ பெருசாக இருக்குமா என்று கேட்டது. கடலாமை சிரித்து கொண்டே சொன்னது, இல்லை இல்லை, இதைவிட மிகப்பெரியது என்றது. உடனே கிணற்று ஆமை மீண்டும் கரைக்கு வந்து இப்போது 3/4 கிணறு தாண்டியது. இவ்வளோ பெருசு இருக்குமா என்று கேட்டது. கிணற்று ஆமை கடலின் அளவை எப்படி சொல்வது? கிணற்று ஆமைக்கு தெரிந்ததெல்லாம் கிணற்றின் அளவுதான். மாணிக்கவாசகர் கடலாமை, நாம் கிணற்று ஆமை. ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. விளக்கம்: ஆராய்ந்து அறியாதவர்கள் மனதில் மறைந்திருக்கும் ஒளியே, என் மனதை நீராய் உருக்கி எனது அரிய உயிராய் நிலைத்திருப்பவன் நீ. சிக்கிமுக்கி கல்லினுள் தீ மறைந்திருப்பது போன்று சிவபேதத்தை வளர்க்காதவர்கள் உள்ளத்திலும் சிவத்தன்மை மறைந்து ஒளிந்து கொண்டிருக்கிறது. என் உள்ளம் அன்பில் உருகி பக்குவமாய் இருப்பதால் அதனுள் நீ பேருயிராய் இருப்பது பூரணமாய் அறியப்படுகிறது. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பர்க்கு அன்பனே, யாவையுமாய் அல்லையுமாய். பொருள்: நீ பரம்பொருள், ஆதலால் உனக்கு இன்பமும் துன்பமும் இல்லை. ஆனால் உயிர்கள் அனைத்துமாய் நீ விளங்குவதால் அவ்வுயிர்கள் அனைத்தின் இன்ப துன்பங்கள் உன்னுடைய உடைமை ஆகின்றது. அன்பருக்கு அன்பனே, உன்னை வணங்குபவருக்கு நீ முற்றிலும் சொந்தமாகின்றாய். யாவையுமாய் நீ உலகம் அனைத்துமாய் இருக்கிறாய், அல்லையுமாய். ஆயினும் அதனால் உன் நிஜ சொரூபம் சிறிதேனும் மாறவில்லை. வேதத்தில் பிரம்மம் 2 நிலைகளில் விளக்கப்படுகிறது. முதலாவது நிர்குண பிரம்மம், அதாவது குணங்கள் இல்லாத பிரம்மம், மாயை அற்றது. இந்த நிர்குண பிரம்மத்துடன் மாயை சேரும்போது அது சகுண பிரம்மம் ஆகிறது. கடலில் கீழ்ப்பகுதி அசைவற்று இருந்தபடி இருக்கிறது. அதன் மேல் பரப்பில் அசைவும் போக்குவரத்தும் உண்டு. பார்த்துருக்கோம், கடலில் கீழே அமைதியாக இருக்கும், மேலே கடல் அலை பரப்பும். பரமாத்மன் செயலற்றும் இருக்கிறார், செயலுற்றும் இருக்கிறார். இந்த கோட்பாடை சிதம்பரம் கோயிலில் எழுந்தருளி உள்ள மூர்த்திகள் இருவர் மூலம்
விளக்குகிறார்கள். கோவிந்தராஜர் அசைவற்று நிலையிலும் பிரபஞ்சம் என்னும் சபை முழுவதையும் இயக்கி அதற்கு சபாபதியாய் இருப்பவர் நடராஜர். அந்த நடராஜர் சகுண பிரம்மம் எனப்படுகிறது. பின்பு அவரே நிர்குண பிரம்மமாக, அதாவது குணங்களற்று மாயை அற்று இருப்பதால் அது சிதம்பர ரகசியம் எனப்படுகிறது. பிரபஞ்சத்தில் சகுண பிரம்மத்துக்கு இன்ப துன்பங்கள் யாவும் சொந்தமாகின்றன. நிர்குண பிரம்மத்துக்கோ இன்ப துன்பங்கள் ஒன்றும் இல்லை. திருச்சிற்றம்பலம்.